மரணம் ஒரு வாழ்க்கையின் முடிவாய் இருக்கும். ஆனால் உறுப்பு தானம் பலர் வாழ்க்கையை தொடங்கி வைக்கும். ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு சிந்தித்து பாருங்கள். ஒரு வீட்டில் சிறப்புகள் அனைத்தும் கண்ணீராக மாறிவிட்டன. அவர்களின் செல்ல மகள் மூளை சாவை அடைந்து விட்டார். மருத்துவமனை அவளை மீட்டெடுக்க முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு வீட்டில் ஒரு மகள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பலரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு குடும்பங்களையும் இணைப்பது ஒரு அதிசயம் அல்ல, அது ஒரு மனிதநேயமான முடிவு. அதுதான் உறுப்புதான். இன்று நாங்கள் அரங்கேற்று போகும் நாடகம் மரணத்தை பற்றியது அல்ல, அது ஒரு மறுபிறப்பை பற்றியது. ஒரு குடும்பத்தின் இழப்பு எப்படி இன்னொரு குடும்பத்தின் நம்பிக்கையாக மாற முடியும் என்பது எங்கள் மனதின் எண்ணங்களை உங்கள் முன் செவிலியர்கள் நாங்கள் நாடகமாக சமர்ப்பிக்கின்றோம். காட்சி 1, கல்லூரி. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எங்க இருந்து வரீங்க? வீட்ல இருந்து. எங்க படிச்சீங்க? ஸ்கூல்ல. பேசுறதுலே தெரியுது நம்ம சார் வர. குட் மார்னிங் சார். சாரி சார், சாரி சார். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த கிளாஸ் தான் சார். ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தேன் சார். ஹாஸ்பிட்டல் இல்ல இல்ல. டேய் டேய், அது யாருடா? உட்கார்றா. சரி, ஒண்ணும் இல்லை சார். பரவாயில்ல சார். டேய் டேய், ஒன்றா சாரி கூப்பிடுவாரு சார். பாலு சார். பட்டாசு பாலு சார். பட்டுக்கோட்டை சார். சாரி சார், சாரி சார். சார் பேரு பிரசன்னா. அப்படியே உன்னோட பத்தி சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே என்னை பத்தி சொல்றேன். சரி, இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னீங்க. சரி சார். சூப். பேர் தான் சூப். சார் அவன் பேர் சுப்பிரமணி சார். சார் கோமதி சார். சிரிக்காதீங்க, சாமி பேரு. சார் வேறடா நை நெய். அவனை எழுப்பி விடு. டேய் பிரேக் போயிட்டாடா. பிரேக்கா? சரி 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 மாப்பிள்ள, நாம டீ குடிக்க போமா? எவ்வளோ வச்சிருக்க? ஏய் என்கிட்ட 1 ரூபா கூட இல்லடா. 5 ரூபா தான் இருக்கு. சரி வா போவோம். சரி வா போவோம். சரி, போறதுக்கு முன்னாடி நீ ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கேல, தனியா தான் மச்சான் இருக்கிறான், போய் பேசு. ஏய் வேணாடா. டேய் நான் இருக்கிறேன்டா மச்சான், போய் பேசுறா. ஹாய்ங்க. தனியா உட்காந்துருக்கீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் டே யாரும் தெரியாது. பரவாயில்ல வாங்க நாம போலாம். இல்ல இல்ல வேண்டாம். இல்ல நான் வாங்கி தரேன் வாங்க. நீ வாங்கி தரையா? சரி போலாம். மச்சான் நீ வாங்கி தர, நீ வர, நம்மகிட்ட காசு இல்லடா. பரவாயில்ல வாடா. சரி வா. மாப்பிள்ள உனக்கு என்ன வேணும்? மச்சான் 5 ரூபா தான் இருக்கு. 1/2 டீ. உனக்கு எப்படி பிளாக் ஃபாரஸ்டா ஒயிட் ஃபாரஸ்டா? எது வாங்கி கொடுத்தாலும் சரி. சரி. டேய் மச்சான் காசே இல்லடா. செந்தா வாங்கிட்டு போ. எப்படிடா பொண்ணை பார்த்தா மட்டும் காசு இருக்குது? சரி, பேர் என்ன? பிளாக் ஃபாரஸ்ட் வந்துருமா? நீங்க இங்க பக்கத்துல தானே? இங்க இது
பிளாக் ஃபாரஸ்ட் வந்து வந்துருமா பிளாக் ஃபாரஸ்ட் இருமா. மச்சான் இந்தாடா. மாப்பிள்ள நீர்றா. மச்சான் பேசு. சரி உங்க ஸ்பெல்லிங் SROJ தானே? ம் ஃபோன் நம்பர் ஸ்பெல்லிங் சொன்னீங்கன்னா. ஃபோன் நம்பர் ஸ்பெல்லிங் தெரியாது? PHONE. அது தெரியும். ஃபோன் நம்பர் கேட்குறேன், டைரக்டா சொல்லுங்க. ஓ ஃபோன் நம்பரா? காட்சி 2 மாணவர் விடுதி மற்றும் சரோஜாவின் வீடு. சரோ என்ன பண்ற? மச்சான் கொல்றான். ஒன்னு கொன்றுவான், அமைதியா இருறா. இப்பதான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஏய் நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. ஏய் மச்சான் ஏன்டா நைன்னு அறுக்குற? அமைதியா படுடா. டேய் படுத்தாதடா. சரி சரி நாளைக்கு என்ன டே தெரியுமா? நாளைக்கு என்ன? மண்டே தானே? ஏய் நாளைக்கு உன் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. உனக்கு இருக்கிறதே இது ஒரு இதுதான்டா. படுடா கம்முன்னு. ஏன்டா டேய்? சரி மச்சான். ஆமா இல்ல, என் பர்த்டே இல்ல. நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் சரியா? போடு மச்சான் போடு. நீ ஒரு டைம் தான்டா சொல்லுவேன். அமைதியா உட்கார்றா. சரி நாளைக்கு நீ வெளியே போலாம், வரியா? ஐயோ எங்க வீட்டுல எங்க அப்பாலாம் விட மாட்டாருங்க. பரவாயில்ல வா, எது சொல்லிட்டு வா. அப்ப நாளைக்கு வெளியே வந்தா பெரிய பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கி தருவியா? சரியான தீனி பண்டாரமா இருப்பா போலக்கு. போச்சு மச்சான், உன் காசெல்லாம் அவ்வளவுதான். சரி வா போலாம். சரி ஓகே. நாளைக்கு ஏதாவது சொல்லிடுவியா? ஏய் நாளைக்கெல்லாம் சொல்றோம்டா. போய் வேடிக்கை தானே பார்க்க போற, நாளைக்கு சொல்லியான்னு பார்ப்போம். நாளைக்கு பாரு சொல்றேன். மறுநாள் காலை 8 மணி. சரி வா ஏறு போலாம். இங்க எனக்கு ஹெல்மெட். நானே ஹெல்மெட் போடல, உனக்கு எதுக்கு? சரி வா போலாம். சரி உட்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க கபிலன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோட்ல 2 பேர் அடிபட்டு கிடக்குறாங்க. ஒரு பொண்ணு பையனுக்கு இப்ப கீழே வந்து கிடக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பையனுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரத்தமா வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணு அசையாம அப்படியே கிடக்குறாங்க. என்னடா பண்ற? தூக்குடா, ஆம்புலன்ஸ் கால் பண்றா. தம்பிங்க பாருங்க. சரு PHM ஹாஸ்பிடல் கால் பண்ணிட்டேன், இந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. சரு வந்தாங்க. காட்சி 3 மருத்துவமனை. சிஸ்டர் சொல்லுங்க சார். இந்த சரோஜாவோட வீட்ல இருந்து யாராவது வந்து கொஞ்சம் உள்ள வர சொல்றீங்களா? ஓகே சார். சரோஜா வீட்ல இருந்து யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க மேடம். எப்படிலாம் நல்லா இருக்காங்களா? டாக்டர் ஒன்றும் ஆகலைல்ல? எல்லாமே டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டாக்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. எப்படிமா இருக்கா? அதாம்மா டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒருத்தங்க மட்டும் வாங்க, நீங்க வெளியே நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சார் சொல்லுங்க சார். சரோஜாக்கு நீங்க யாரு? அவங்க அப்பாங்க சார். உங்க பொண்ணு பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டு இருக்கு சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், நல்லா இருக்காங்களா சார்? பரவாயில்ல சார். தலையில அடிபட்டனால ஸ்கேன் எடுத்து பார்த்துருந்தோம். அதுல ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கோம்ல சார்? நார்மலாக தானே சார்? இல்ல பார்த்தக்கப்புறம் தான் கூப்பிட்டோம். அதுல உங்க பொண்ணு பிரெயின் டெத் ஆயிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார். எப்படியா காப்பாற்றி கொடுத்துருவோம் சார். இல்ல சார், இதுக்கு அடுத்து மெடிக்கல் மூலமாவோ சர்ஜிக்கல் மூலமாவோ எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உங்க பொண்ணு எங்களால காப்பாற்ற ரியலி சாரி சார். சிஸ்டர் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்க. என்னங்க ஆச்சு? பிள்ளைக்கு என்னங்க சொன்னாங்க? என்னங்க சொன்னாங்க டாக்டர்? நம்ம பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகி மூளையில ரத்த கசிவாமா. பிள்ளைய காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஏய் மச்சான், சரோ உங்க போறாரா? ஏய் சரோ உங்க போற.
இப்போ சரோக்கு என்னப்பா ஆச்சு? என் பொண்ணை அநியாயமா கொன்னுட்டு. அப்பா, அப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா. அப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா. என் பொண்ணை அநியாயமா கொன்னுட்டு. ஐயோ சரோ, ஒன்னால நானே சுத்துட்டியே. அப்பா என்னப்பா பண்றீங்க? தங்கச்சியா போயிட்டாப்பா, அவங்கள அடிச்சு மட்டும் என்னப்பா வரப்போகுது? ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? வாங்கப்பா. அழாதீங்க. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்லம்மா பிரசன்னாவோட அப்பாவா? இல்லம்மா, நீங்க யாரு? நான் ராணியோட அப்பா. ராணியா? ராணிக்கு என்னாச்சு? அதுவா, சில மாதங்களுக்கு முன்பு அம்மா ராணி, அப்பா ராணி எழுந்திரிம்மா, ஸ்கூலுக்கு போய்க்கலாம். அப்பா நான் கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கிக்கிறேன்ப்பா. அப்பா உனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு தண்ணி எல்லாம் சூடாக்கி வைக்கிறோன்னா நீ போய் குளிச்சுட்டு வந்ததும் ஸ்கூலுக்கு போய்க்கலாம். சரியா? சரிப்பா. எழுந்திரிம்மா. அப்பா குளிச்சுட்டு வந்துட்டப்பா, தலை சீவி விடுங்கப்பா. குளிச்சுட்டு வந்துட்டியாமா? குளிச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. அப்ப தலை சீவி விடுறேன். சரிப்பா. நல்லபடியா படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணும். சரியாமா? சரிப்பா. அப்பா மாதிரி தருதல் ஆகக்கூடாது. சரிங்கப்பா. அதுக்காக தான் அப்பா ஒன்று ஆசையா வளர்க்குறேன். சரியா? சரிப்பா. ஸ்கூலுக்கு போய்க்கலாம். போய்க்கலாம்ப்பா. ஏமா, என் பொண்ணு சாப்பிட என்ன சமைச்சு வச்சிருக்க? ஆமா, இவன் சம்பாரிச்சு கொண்டு வந்து என்கிட்ட கொட்டுறான். நான் வகை வகையா சமைச்சு வைக்க, நானே ரேஷன் கடையில கொடுக்குற அரிசியை வச்சுதான் கஞ்சாக்கி வச்சிருக்கேன். அதை எடுத்து கூட சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகட்டும். என் பொண்ணுக்கு ரேஷன் கடை அரிசியா? ஆமா, அதை நீயே சாப்பிடு. என் பொண்ணு நான் கடையில வாங்கி கொடுத்துக்கிறேன். தினமும் கடையிலே வாங்கி கொடு. ஏதோ பண்ணு போ. இதோ பண்ணு போ. அப்போ உனக்கு கடையில சாப்பாடு வாங்கி கொடுக்குறேம்மா. சரிப்பா. பாப்பாக்கு சாப்பிட என்ன வேணும்? பரோட்டா வேணும்ப்பா. அண்ணன் பாப்பாவுக்கு பரோட்டாவும் சிக்கன் குழம்பும் பார்சல். அப்பா உன்னை ஸ்கூல்ல விடுறேன். சரிப்பா. மத்தியானமா வந்து கூட்டிட்டு போய்க்கிறேன். சரியாம்மா? சரிப்பா. நல்லா படிச்சுட்டு அப்பா வாங்கி கொடுத்த சாப்பாடையும் சாப்பிடு. சரிப்பா. சரிம்மா. பாய்ப்பா. பாய்மா. ஏமா, இங்க முக்கியமான பொருள் ஒண்ணு வச்சிருந்தேன், எங்கேயாச்சும் பாத்தியா என்ன? ஆமா, நீ என்னத்த முக்கியமான பொருளை வச்சிருக்க போற? அங்கதான் வச்சிருப்ப, நல்லா தேடி பாரு. இல்ல, நீதான் என்ன திருத்திரம் கிளிக்கிறேன்னு எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லு. அப்படி என்ன பொருள் எடுத்து மறைச்சு வச்சிருக்க? இங்க இருக்கு பாரு. காலையில ஒரு கோட்டரை போட்டாதான் நாளே நல்லா இருக்கு. டே என்னடா பண்ற? ஏன்டா இப்படி தினம் தினம் புடிச்சு என் உயிரை வாங்குற? உன்னையே நம்பி இருக்க என்னையும் உன் பிள்ளையும் பத்தி யோசிச்சு பாத்தியா? உன் பொண்டாட்டி போனதுக்கே உன் பிள்ளையும் போயிருந்தா அவளுக்கு இந்த நிலைமெல்லாம் தேவையா? இப்படி குடிச்சு வந்து தினமும் இப்படி கஷ்டப்படுத்துறியே. இங்க பாரு, என் பொண்ண நான் பாத்துப்பேன், நீ வேலையை மட்டும் பாரு. சரியா? நான் என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்லி என் வாய் அடிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. ஏதோ பண்ணு, நான் வேலைக்கு கிளம்புறேன். காலையில 10 மணி ஆனோடனே அடிச்சதெல்லாம் இறங்குது. இன்னொரு கட்டிங்க போடும். மணி 4 ஆயிடுச்சா? சரிண்ணே, பாக்கி வேலையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் ஸ்கூலுக்கு போய் என் பொண்ணு ஓட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்.
ஸ்கூல் முடிஞ்சுச்சாமா? முடிஞ்சிருச்சுப்பா. வீட்டுக்கு போலாமா? போலாப்பா. ஆமா. பா பசிக்குதுப்பா. பசிக்குதுப்பா. பசிக்குதா? ஆமாப்பா. என்ன வேணும் சாப்பிட? சிக்கன் ரைஸ் வேணும்பா. ஆனா பாப்பாக்கு ஒரு சிக்கன் ரைஸ் பார்சல். ஆமா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். சரிப்பா. இப்ப விழுந்துடாதீங்கப்பா. இப்ப பார்த்து பொறுமையா வாங்க. ஐயோ 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 டேய் ஏன்டா இப்படி பண்ற? தினம் தினம் குடிச்சு ஏன்டா என் உயிரை இப்படி பாட்டி வாங்குற? பாட்டி அடிக்காதீங்கப்பா. அப்பாவை அடிக்காதீங்க பாட்டி. நீ இன்னும் உங்க அப்பா சப்போட்டா? நீயும் என் பேச்சு கேட்க மாட்டேன், உங்க அப்பனும் உன் பேச்சு கேட்க மாட்டேன். நீ எத்தனை நாள் தான் இந்த கொடுமையா பாக்கணுமோ? ஐயோ ஐயோ ஐயோ. என்ன சாப்பிடுற? சிக்கன் ரைஸ் பாட்டி. தினமும் வெளியிலேயே சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? எங்க அப்பா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்துருக்கா பாட்டி. உங்களுக்கு வேணுமா? எனக்குலாம் எதுவும் வேணாம், நீயே சாப்பிடு. எனக்கு வேற வயிறு வலிக்குது, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். எனக்குலாம் எதுவும் வேணாம். சரி, வயிறு வேற வலிக்குது, மாத்திரை எடுத்து சாப்பிட்டு தூங்கிடலாம். அது என்ன மிட்டாயா? மாத்திரை மிட்டாய் மாதிரி தினம் தினம் சாப்பிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? எங்க அப்பா அதுக்கு மருந்துகள்ல வாங்கி கொடுத்தாரு பாட்டி. அது சாப்பிட்டா சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்க பாட்டி. ரெண்டு பேரும் எப்பவுமே என் பேச்சு கேட்டுறாதீங்க. அப்பாவுக்கு வேற குளிரும், நம்ம பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு நம்மளும் தூங்கலாம். மறுநாள் காலை 6 மணி. நேரம் வேற ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு வேற போகணும்ல. அப்பா 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 ஸ்கூல் போகணும்ப்பா, எந்திரிங்கப்பா. அப்பா வேற தூங்கிட்டு இருக்காங்க, நம்மளே குளிச்சு கிளம்பிக்கலாம். அப்பா அப்பா ஸ்கூலுக்கு வேற நேரம் ஆயிடுச்சு, கொண்டு வந்து விட்டுட்டு வாங்கப்பா. அப்பா வேற தூங்கிட்டு இருக்காங்க, நம்மளே போய்க்கலாம். நமக்கு வேற பசிக்கும்ல, நம்மளே காசு எடுத்துட்டு போய்க்கலாம் அப்பா பாக்கெட்ல இருந்து. ஹலோ ஹலோ ஹலோ, ராணிங்க அப்பாங்களா? ஆமா, சொல்லுங்க. ராணிக்கு உடம்பு சரியில்லைன்னு பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? என்னாச்சு சார்? ராணிக்கு வயிறு வலி, அப்புறம் ரத்த வாமிட் எடுத்துட்டாங்கன்னு கூட்டு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. உடனே வந்துடுறேன் சார். சார் என்னாச்சு சார் என் பொண்ணுக்கு? ராணிக்கு நீங்க யாரு? சார் ராணியோட அப்பா, ராணியோட பாட்டி சார். ராணிக்கு கல்லீரல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார். சிஸ்டர் சார், இந்த ராணியோட அப்பாவோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சுங்களா? வந்துருச்சு சார். கொடுங்க சிஸ்டர். ராணியோட பேரண்ட்ஸை மட்டும் உள்ள வர சொல்லுங்க. சார், சொல்லுங்க கூப்பிடுறாங்க. சார் என்னாச்சு சார்? என்னோட என் பொண்ணு கொடுத்துக்கலாம்ல சார்? இப்பதான் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. என்னாச்சு சார்? உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்குங்களா? ஆமா சார். அதனால உங்க லிவரே ஆல்ரெடி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. உங்க லிவரை உங்க பொண்ணு கொடுக்க முடியாது. ஐ எம் ரியலி சாரி. என் வாழ்க்கையில என் பொண்ணு காப்பாற்ற முடியாது. இப்ப நான் என்ன சார் பண்றது? எப்படி சார் என் பொண்ணை காப்பாத்துறது? சொல்லுங்க சார். நம்ம ராணியோட டீடைல்ஸ்லாம் சில வெப்சைட்ஸ் இருக்கு, அதில் என்ட்ரி பண்ணலாம். ராணிக்கு டோனர் கிடைச்ச உடனே நம்ம சர்ஜரி பிளான் பண்ணிக்கலாம். சார் என் பொண்ணை காப்பாத்திரலாம்ல சார்? காப்பாத்திடலாம் சார். சிஸ்டர் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்க. நிகழ்காலம். ஐயா கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாம் சரியாயிடும், சரிங்களா? சரிம்மா. சிஸ்டர், இந்த சரோஜோட வீட்டில் மட்டும் நம்ம பேசிடலாமா? ஓகே சார். வணக்கம். உங்க பொண்ணோட கண்டிஷனை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சூழ்நிலை உங்க பொண்ணை காப்பாற்ற முடியாது, ரொம்ப வருத்தம் தான். ஆனா இந்த மாதிரி கண்டிஷன் இருக்க எல்லா பேரண்ட்ஸ்டையுமே நாங்கள் இதை சொல்லுவோம். இது ஒன்றும் ஃபோர்ஸ்ஃபுல் கிடையாது, உங்க வில்லிங்னஸ் தான். உங்க பொண்ணோட பிரெயின் மட்டும்தான் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, மற்றபடி லிவர், ஹார்ட்டு, கல்லீரல், கிட்னி எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா உங்க பொண்ணோட அந்த ஆர்கனை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க மூலமா மற்ற உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் அப்படியெல்லாம் வேணாம் சார், என்கிட்ட கொடுத்துருங்க சார், கொண்டு போயிடுறேன் சார். ஐயா என் குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என் பிள்ளைய என்கிட்டயே கொடுத்துருங்க. உங்க கவுன்சிலரோட பார்க்க சொல்லுங்க, கவுன்சிலர்கிட்ட பேசிட்டு சொல்லுங்க. அப்பா ஆர்கன் டொனேஷன் பண்ணலாம்ப்பா. பைத்தியமாடி, தங்கச்சிய கூறு கூற போட்டு சொல்றியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா.
உடம்பு தூரம் போட மாட்டாங்கப்பா. தேவையான உடல் உறுப்புகளை எடுத்துட்டு உடம்ப நமக்கு கொடுத்துருவாங்க. ப்ளீஸ்ப்பா, தங்கச்சியே போயிட்டா அவ உடம்ப வச்சு நம்ம என்னப்பா பண்ண போறோம்? ப்ளீஸ்ப்பா, புதிய ஆளுக்கு கிடைக்கும்பா. பல குடும்பம் சந்தோஷமா இருக்கும்பா. ப்ளீஸ்ப்பா, அழாதீங்கப்பா. அவ சொல்றது உண்மைதாங்க. நம்ம இதை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாங்க. நீங்க தான் சரோஜாவோட பேரண்ட்ஸுங்களா? இந்த நேரத்துல நீங்க எவ்வளவு வேதனையிலையும் கஷ்டத்துலயும் இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. வென்டிலேட்டர் சப்போர்ட்ல உங்க பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க இனிமேல் வரமாட்டாங்கிற உண்மையை ஏத்துக்க சரி, இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணோட உலக வாழ்க்கை முடிஞ்சாலும் அவங்க உடல் உறுப்பு தானம் செய்யறது மூலமா பல பேரோட உயிர் காப்பாற்றப்படுது. என்னென்ன உறுப்பு தானம் செய்யலாம் நான் சொல்றேன். இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், கணையம், குடல், இந்த மாதிரி பல உறுப்புகள் நம்ம தானம் செய்யலாம். சார், இது முழுக்க முழுக்க உங்களோட டெசிஷன். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, எந்தவித கட்டாயமும் இல்லை. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க அதை மதிக்கிறோம். நீங்க எடுக்கிற அந்த முடிவு பல பேர் யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க சார். அம்மா, என் பிள்ளையே இல்லைன்னு ஆயிடுச்சுமா. என் பிள்ளையால இன்னொரு உயிர் வாழுதுன்னா அதை விட பெரிய ஆற்றல் எதுவுமே இல்லைம்மா. எங்களுக்கு இதுல சம்மதமா? அப்படியே பண்ணிக்கலாம். சரிங்க சார், நான் போய் டாக்டர் வர சொல்றேன். சரோஜாவோட பேரண்ட்ஸ், நீங்க வணக்கம். நீங்க சம்மதம் தெரிவிச்சிட்டீங்கன்னு கவுன்சிலர் சொன்னாங்க. அப்போ உங்க பொண்ணோட உறுப்புகளை தானம் பண்றதுக்கு உங்களுக்கு சம்மதமா? சரி, அப்போ இன்னைக்கே சர்ஜரி எடுத்துக்கலாம். நீங்க கன்சர்ன் மட்டும் கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க. சிஸ்டர், சொல்லுங்க சார். ராணியோட பேரண்ட்ஸ் மட்டும் உள்ள கூட்டு வாங்க, நம்ம அவங்கள்ட்ட பேசிடலாம். ஓகே சார். சார், டாக்டர் கூப்பிடுறாங்க. சார், என்னாச்சு சார்? ராணிக்கு டோனர் கிடைச்சிட்டாங்க. நம்ம இன்னைக்கே சர்ஜரி பிளான் பண்ணிக்கலாம். சர்ஜரி முடிஞ்சோடனே பொண்ணை பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி சார். எப்படியாச்சும் என் பொண்ணை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க சார். தைரியமா இருங்க, சர்ஜரி முடிச்சுட்டு. சரி சிஸ்டர், வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க. சர்ஜரி முடிச்சுட்டு. சில மாதங்களுக்கு பிறகு. ராணி, அப்பா, உன்னை இந்த சிரிச்ச முகத்தோட பார்த்த அப்புறமா தான்ப்பா அப்பாவுக்கு மனசே சந்தோஷமா இருக்கு. உனக்கு இந்த உடல் உறுப்பு கொடுத்தவங்க எங்க இருந்தாலும் அவங்க குடும்பம் நிம்மதியா இருக்கணுமா? உயிர் இறைவன் கொடுத்த பரிசு. ஆனால் அந்த உயிர் பிரிந்த பிறகும் மற்றவர்களுக்கு உயிர் கொடுப்பது மனிதன் செய்யக்கூடிய உயர்ந்த தானம், உறுப்பு தானம். இந்நாடகத்தில் மூளைச்சாவு அடைந்த ஒரு பெண்ணின் குடும்பம் தங்களின் அளவிட முடியாத துயரத்திலும் மனித நேயத்தை தேர்வு. அந்த ஒரு முடிவு மகளுக்கு மறுபிறப்பை கொடுத்தது. ஒரு உடல் மண்ணோடு மண்ணாகும், ஆனால் அதன் உறுப்புகள் இன்னொருவரின் உடலில் துடிக்கும் போது அந்த மனிதர் உண்மையில் மறைவது. உயிர் பிரிந்தாலும் இதயம் இன்னொருவருக்காக கொடுக்கிறது. கண்கள் மூடினாலும் இன்னொருவர் உலகம் ஒளிரட்டும். கல்லீரல் என்றாலும் இன்னொரு குடும்பத்தை மறுசீரமைக்கும். ஒவ்வொருவரும் ஒரு முடிவை எடுத்து செல்லும். நான் இல்லாத பிறகும் யாரோ என்னால் ஒரு உயிர் வாழும். உறுப்பு தானம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை முடிந்த பிறகும் உங்கள் மனிதநேய முடிவடையாமல் இருக்கும். இறுதியாக கல்லறையில் மலர் வளையங்கள் வைப்பதை விட ஒருவரின் உடலில் உயிரை வைப்பதே மிகப்பெரிய அம்சம்.